सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शिव षडाक्षर स्तोत्रम। ओंकार बिंदु संयुक्तम नित्यं ध्यायन्ति योगिनः। ओंकार बिंदु संयुक्तम नित्यं ध्यायन्ति योगिनः। कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। नमन्ति ऋषयो देवाः नमन्त्यप्सरसां गणाः। नमन्ति ऋषयो देवाः नमन्त्यप्सरसां गणाः। नरा नमन्ति देवेशं नकाराय नमो नमः। नरा नमन्ति देवेशं नकाराय नमो नमः। महादेवं महात्मानं महाध्यानपरायणं। महादेवं महात्मानं महाध्यानपरायणं। महापापहरं देवं मखाराय नमो नमः। महापापहरं देवं मखाराय नमो नमः। शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारकं। शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारकं। शिवमेकपदं नित्यं शिखाराय नमो नमः। शिवमेकपदं नित्यं शिखाराय नमो नमः। वाहनं ऋषभो यस्य वासुकी कंठभूषणम्। वाहनं वृषभो यस्य वासुकी कंठभूषणम्। वामे शक्तिधरं देवं बकाराय नमो नमः। वामे शक्तिधरं देवं बकाराय नमो नमः। यत्र यत्र स्थितो देवः सर्वव्यापी महेश्वरः। यत्र यत्र स्थितो देवः सर्वव्यापी महेश्वरः। यो गुरु सर्वदेवानां यकाराय नमो नमः। यो गुरु सर्वदेवानां यकाराय नमो नमः। षडक्षरमिदं स्तोत्रम् यः पठेत् शिवसन्निधौ। षडक्षरमिदं स्तोत्रम् यः पठेत् शिवसन्निधौ। शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। शिवलोकमवाप्नोति
शिवेन सह मोदते। दक्षिणामूर्ति स्तोत्रम இரண்டாவது பாடல். बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदम् प्राक्निर्विकल्पं पुनः माया कल्पित देशकालकलना वैचित्र्ये चित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यपि महायोगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नमः इदम् श्री दक्षिणामूर्तये तस्मै श्री गुरुमूर्तये नमः इदम् श्री दक्षिणामूर्तये। முதல் பாடலின் மூலமாக துவம்பத விசாரம் விரிவாக செய்யப்பட்டது. துவம் என்றால் நீ அல்லது நான், நம்மை குறித்து, ஜீவனையும் ஜீவனால் தோற்றுவிக்கப்படுகின்ற இந்த ஜகத் உலகத்தை பற்றியும் ஜீவனுக்கும் உலகத்திற்கும் இடையிலே இருக்கின்ற சம்பந்தம், எப்பேற்பட்ட சம்பந்தமானது ஜீவனுக்கும் உலகத்துக்கும் இருக்கின்றது என்கின்ற முழுமையான விசாரத்தை பார்த்தோம். கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற திருஷ்யமான நகரி, கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரம் எப்படி கண்ணாடிக்கு சொந்தம் அல்லவோ, அதே போல என்னிடத்திலே தெரிகின்ற உலகமானது எனக்கு சொந்தமானவை அல்ல. இது முதல் விஷயம். கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற பிரதிபிம்பம், கட்டடங்களுடைய பிரதிபிம்பமானது கட்டடங்களை போன்ற ஒரு தோற்றமான எப்படி கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடியவை உண்மை அல்லவோ, அதே போல என்னிடத்திலே தெரிகின்ற பிரபஞ்சம், என்னிடத்திலே தெரிகின்ற உலகம், விஸ்வமானது உண்மை அல்ல. அப்ப என்ன உறவு கண்ணாடிக்கும் கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற பிரதிபிம்பத்திற்கும் கட்டடத்திற்கும் என்ன உறவு என்றால், கண்ணாடி சத்தியம், கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற அந்த கட்டடங்கள் அல்லது நகரம், திருஷ்யமான நகரி, பார்க்கப்படுகின்ற நகரங்கள் மித்யா, இல்லாதவை, உண்மை இல்லாதவை. அதே போல என்னிடம் தோன்றுகின்ற விஸ்வம், என்னால் தோற்றுவிக்கப்படுகின்ற, என்னால் பார்க்கப்படுகின்ற விஸ்வம், என்னால் அனுபவிக்கப்படுகின்ற இந்த உலகம் மித்யா. அப்ப யாரு சத்தியம்? ஆத்மா சத்தியம், நான் சத்தியம், என்னால் பார்க்கப்படுகின்ற உலகம் மித்யா. இதற்கு என்ன உதாரணம் கொடுத்தார்? இரண்டாவது உதாரணம், அதை எப்படி நீங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லுவீர்கள்? கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரமானது எப்படி கண்ணாடிக்கு சொந்தம் அல்லவோ, உண்மை அல்லவோ, அதே போல என்னால் பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் எப்படி உண்மை இல்லைன்னு சொல்ல முடிகிறது என்றால், அதற்கு உடனடியாக இரண்டாவது உதாரணம் கொடுத்தார். எப்படி நம்முடைய கனவுக்குள்ளே தோன்றுகின்ற பிரபஞ்சமானது பிரபோத சமயே, விழித்துக் கொள்ளும் நேரத்தில் எப்படி உண்மை இல்லை என்று தெரிகிறதோ, கனவுலே நான் கனவை தோற்றுவிக்கிறேன், என்னால் கனவு தோற்றுவிக்கப்படுகிறது, அந்த கனவானது என்னை விட்டு வேறானதாக என்னால் பார்க்கப்படுகிறது. என்னிடத்திலே எனக்குள்ளே தோன்றுகின்ற கனவு, ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினார் பார்ப்போம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். நமக்குள்ளே தோன்றுகின்ற
உலகமானது நிஜ அந்தர்கதம், நமக்குள்ளே தோன்றுகின்ற உலகமானது, பிரபஞ்சமானது எப்படி நம்மை விட்டு அந்நியனாக வேறானதாக வெளியே பார்க்கப்படுகிறதோ அதே போல இந்த விஸ்வமானது, எனக்குள்ளே இருக்கின்ற இந்த விஸ்வம் என்னை விட்டு வேறானதாக பார்க்கப்படுகிறது. என்னை விட்டு வேறானதாக இல்லாத பிரபஞ்சம் என்னை விட்டு வேறானதாக பார்க்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அதிலிருந்து நான் விடுபட்டதற்கு பிறகு எனக்கு தெரிகிறது அந்த பிரபஞ்சம் என்பது பொய், நான் உண்மை. அதே போல இந்த பிரபஞ்சமும் இந்த விஸ்வமும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டது, எனக்குள்ளேதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு அந்நியமானதாக வெளியிலே பார்த்தது. எப்பொழுது எனக்கு இந்த உண்மை புரியும்? இது வந்து கனவுதான், நான் மட்டும்தான் உண்மை என்பது எப்பொழுது புரியும்? சாக்ஷாத் பிரபோத சமயே யப்ரத்யபிஜ்ஞாயதே ஸ்வாத்மானம் அத்வயம் வேதி. எப்பொழுது தன்னை ஒருவன் குருவனுடைய அனுகிரகத்தை கொண்டு தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை எப்பொழுது உணர்கின்றானோ, இரண்டற்றதாக உணர்கின்றானோ, நான் மட்டுமே இருக்கிறேன், என்னை தவிர்த்து பார்க்கப்படுகின்ற பிரபஞ்சம் என்பது உண்மை அல்ல என்று யார் ஒருவனால் நேரடியாக அனுபவிக்கப்படுகின்றதோ போத சமயே. இங்க தட்சிணாமூர்த்தியே என்ன பண்றார்? ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அதே ஈஸ்வர ஸ்வரூபமானது ஜீவஸ்வரூபமாகவும் இருக்கிறது. ஜீவஸ்வரூபம் எப்பொழுது மாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதோ அப்பொழுது தான் வேறு, ஈஸ்வரன் வேறு என்று நினைக்கிறது. இதை போல நான் வேறு, கனவுளை கண்ட காட்சிகள் வேறு, கதாபாத்திரங்கள் வேறு என்று நினைப்பதை போல தான் தான் எல்லாத்திலும் இருக்கும். ஆனால் தன்னை தவிர்த்து வேறானதாக பார்க்கப்படுவதை ஞானம் வந்ததுக்கு பிறகு புரிகிறது. கண்டவை அனைத்தும், தோற்றுவிக்கப்பட்டவை அனைத்தும், அனுபவிக்கப்பட்டவை அனைத்தும் யார் உண்மைடானா? நானே, நான் மட்டுமே. ஸ்வாத்மானம் அத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி என்ன பண்றா? தன்னைத்தானே உணர்ந்து கொண்டவராய் அந்த ஞானத்தை மாணவனுக்கும் மௌன மொழியிலே உபதேசத்தை கொடுக்கிறார். அதை உணர்ந்த மாணவர்கள் தன்னுடைய சுரூபம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அதனால என்னடா லாபண்டானா, இந்த அறிவானது எப்பொழுது ஒருவனுக்கு கிடைத்து விடுகிறதோ அப்பொழுது இது நாள் வரைக்கும் தோன்றி இருந்த பிரபஞ்சமானது அவனை விட்டு, அவனுடைய அறிவை விட்டு நீங்கி போகிறது. என்ன யார் இருப்பானா? தான் மட்டும் இருக்கிறான். அன்னால் அனுபவிக்கப்படுகின்ற உலகங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவனை பார்க்கும். எப்படி ஒரு 3 மணி நேரம் சினிமாவைனா எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பார்க்கிறோம். அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், கதைகள், சம்பவங்கள், ஆடல்கள், பாடல்கள் எதுவும் என்னை தொடுவது இல்லையோ, இப்படி சாட்சி மாத்திரமாக இருந்து நான் பாவிக்கின்றேனோ அதே போல இந்த உலகமும் ஞானம் வந்ததுக்கு பிறகு என்னால் பார்க்கப்படும் எந்த விதமான சலனமும் இல்லாமல், பாதிப்பும் இல்லாமல். இத சொல்லி முடித்த உடனே மாணவனுடைய மனதிலே பல கேள்விகள் உதயமாகிறது. ஜீவன் உலகத்தை படைக்கவில்லை என்றால் உலகம் எங்கிருந்து வந்தது? ஈஸ்வரனிடத்திலிருந்து உலகம் வந்தது என்று சொல்கிறீர்கள். அப்ப ஈஸ்வரனுக்கும் உலகத்திற்கும் என்ன? ஈஸ்வரன் உலகத்தை படைத்தான் என்றால் எதற்காக படைத்தான்?
ஈஸ்வரன் உலகத்தை படைக்கவில்லை என்றால் இந்த உலகமானது இப்போது என்னால் அனுபவிக்கப்படுகிறது. ஈஸ்வரன் உலகத்தை படைத்தான் என்று சொன்னால் எதை துணை கொண்டு படைத்தான்? பானை என்பது வர வேண்டுமானால் குயவனுக்கு மண் தேவைப்படுகிறது, வட்டு தேவைப்படுகிறது. அதே போல இறைவன் உலகத்தை படைத்தான் என்றால் எதனுடைய துணை கொண்டு உலகத்தை? அதற்கு மூலப்பொருள் என்ன? படைத்த இறைவன் உலகத்துடன் இருக்கிறானா இல்லையா? படைத்து விட்டு போட்டு விட்டு போய்விட்டானா அல்லது உலகத்தோட இருக்கிறாரா? படைப்பு என்பது உண்மையா பொய்யா? முதல்ல அதுதான். இதை பற்றி பெரிய சர்ச்சையே இருந்திருக்கிறது. விதவிதமான வாதிகள் விதவிதமாக சர்ச்சை செய்திருக்கிறார்கள் உலகத்தை பற்றி. யாரெல்லாம் வாதம் பண்ணிருக்கிறார்கள் பாருங்க. விதவிதமான வாதம். முதல் வாதி இவ்வாறு சிந்திக்கிறார்கள். உலகமானது இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் இறைவன் வேறு, உலகம் வேறு. இதை போல அவங்களுக்கு கொடுக்கிற உதாரணம், குழந்தையை தாய்தான் வெளியே கொண்டு வந்தான், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் குழந்தை வேறு தாய் வேறு என்பதை போல இறைவனிடத்திலிருந்துதான் உலகம் வந்தது. ஆனால் இறைவனுக்கும் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிருத்தக் சத்தா இந்த வாதம். பிருத்தக் என்றால் தனித்தனி. தனித்தனியாக ஈர்ப்புத்தன்மை கொண்டவை, ஒன்றுடன் ஒன்று ஒரு காலத்திலும் சேராது. ஈஸ்வரனும் ஜெகத்தும் ஒரு காலத்திலும் சேருவதில்லை. ஈஸ்வரன் வேறுதான், ஜெகத் வேறுதான். இதை ஏற்றுக்கொண்டுதானே பலதரப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய மனதை விதிக்கிறது, பலதரப்பட்ட கேள்வியும் வருகிறது. இறைவன் உலகத்துடன் இருந்தாரையானால் இப்படியெல்லாம் அநீதிகள் நடக்குமா? கஷ்டங்கள் எனக்கு வருமா? ஏன் கெட்டவர்களை எல்லாம் படைத்தார்? ஏன் பாபிகளை படைத்தார்? ஏன் அழிவை படைத்தார்? ஏன் அல்ப ஆயுசிலேயே உயிரை பறிக்கிறார்? நல்லவர்கள் எல்லோரையும் பறித்துக் கொண்டு போகிறார், கெட்டவர்கள் எல்லோரையும் இந்த உலகத்தை வாழ வைத்திருக்கிறார். இப்படி எல்லாம் பல கேள்விகள் நம்முடைய மனதிலே வருவதற்கு காரணம், இறைவன் ஒருவன் இருந்தால் இதெல்லாம் ஏன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? தண்டிக்க வேண்டியதானே? இறைவன் இல்லை, இறைவன் வேறு. இறைவன் இருந்தார் ஒரு காலத்தில். எப்படி குழந்தை பிறந்த பிறகு தாயின் குழந்தையும் வேறாகி விடுகிறதோ அதே போல குழந்தையினுடைய உணர்வு வேறு, குழந்தையினுடைய பிரியம் வேறு, குழந்தையினுடைய நோக்கங்கள் வேறாக இருக்கிறது, குழந்தைக்கு செயல்பாடுகள் வேறாக இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி வேறாக இருக்கிறது, முறை வேறாக இருக்கிறது. அதே போல பிருத்தக் சத்தா, ஜெகத் ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இறைவன் வேறு, உலகம். இது ஒருத்தருடைய வாதம். இரண்டாவது வர உலகமானது ஈஸ்வரனுடைய ஒரு அங்கமாக இருக்கு. இவர் வேறுன்னு சொல்லல, ஈஸ்வரனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அப்ப என்ன பண்றாரு? ஒட்டி வச்சுக்கிறார். இறைவனை பிரிக்க முடியாது உலகத்துல. ஆனா இறைவன் உலகத்தோட இருக்கார். உலகம் எப்படி இருக்கான்? இறைவனிடத்திலே அங்கமாக இருக்கிறார். எப்படி நம்முடைய உடம்பு என்று எடுத்துக்கொண்டால், ஜீவன் எடுத்துக்கொண்டால், காது என்கின்ற ஒரு அங்கம், கண் என்கின்ற ஒரு அங்கம், மூக்கு என்கின்ற ஒரு அங்கம், வாக்கு என்கின்ற ஒரு அங்கம், நாக்கு என்கின்ற ஒரு அங்கம், கை கால்கள், வயிறு, இப்படி பல அங்கங்கள் இருப்பதை போல ஒரு அங்கி. அங்கி என்றால் வசிப்பவன், அங்கத்திலே வசிப்பவன் அங்கி. ஒரு அங்கிக்கு அங்கங்கள், பல அங்கங்கள் இருப்பதை போல
மரத்திற்கு பல கிளைகள் இருப்பதை போல பரமாத்மாவுக்கு ஈஸ்வரனுக்கு உலகமானது ஒரு அங்கமாக இருக்கு. அங்க அங்கீ பாவம் இறைவனுடைய அங்கமாக உலகம் இருக்கிறது. ஆனா நாம இறைவனை உலகத்தை இறைவனை விட்டு வேறாக பார்க்க வேண்டாம். இறைவனுடைய அங்கம் உலகம். இது அவர்களுடைய வாதம். அந்த மாதிரி சொல்லிட்டா என்ன ஆகும்னா, ஒருவேளை இப்படி சொல்லிட்டு வச்சுக்கோமே, இறைவனுடைய அங்கமாக உலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒரு மரத்தினுடைய எல்லா பாகமும் சேர்ந்ததுதான் மரம் அப்படின்னு சொல்லிட்டா, நாம ஒரு கிளையை வெட்டி விட்டோம் வச்சுக்கோம். ஒரு மரத்துல ஒரு கிளையை வெட்டினா அந்த மரமே முழுமையாக அழிந்து போகும். அல்லது அந்த மரத்துல இருக்க எல்லா கிளைகளும் அழிந்து போக வேண்டும். என்ன காரணம்? மரத்தினுடைய அங்கமாக இருப்பது இலைகள். ஆனா என்ன பார்க்கிறோம்? ஒவ்வொரு மரத்திலும் இலைகளும் உதிர்ந்து விழுகிறது, மீண்டும் தலைக்கிறது. கிளைகள் தானாகவே உதிர்ந்து விழுகிறது, அல்லது நாம அதை விட்டு விடுகின்றோம், மீண்டும் கிளைகள் ரொம்ப பெரிதாக வளர்ந்து வருகிறது. மரம் அப்படியே இருக்கு. அதே போல இறைவனுடைய அங்கம் உலகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முதல்ல என்ன தோஷம் வருண்டான்னா, ஒரு அங்கத்துல ஒரு ஜீவன் இருக்கக்கூடிய அங்கத்துல ஒரு தோஷம் வந்தா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களிலும் அதே குறைபாடு வரும். எனக்கு காது கேட்கணும்னு வச்சுக்கணும். என்னுடைய அங்கத்துல ஒரு அங்கம் காது, அந்த காது கேட்காமல் போய்விட்டது என்றால் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய அங்கத்தினுடைய காதும் கேட்காமல். ஆனால் நாம் உலகத்துல என்ன பார்க்கிறோம்? அவ்வாறு பார்ப்பது இல்லை. அப்போ இறைவனுடைய அங்கமாக உலகம் இருக்கின்றது என்றால், ஒருவன் இறந்தால் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களும் இறக்கும். ஒரு அங்கத்துக்கு பசிச்சுதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கத்துக்கும் பசிக்கும். ஒரு அங்கத்துக்கு நோய்வாய்ப்பட்டது என்றால் எல்லா அங்கத்துக்கும் நோய்வாய்ப்பட்டது. ஒரு அங்கம் தோன்றியது என்றால் உலகத்துல எல்லா அங்கமும் தோன்றும். அவ்வாறு நாம் பார்ப்பதில்லை. ஆயினால இந்த வாதமும் ஏற்புடையது அல்ல. இரண்டாவது அவயவம். இது அவயவம். அவயவத்தோட கூடியிருக்கிறார். அவயவம் என்றால் அங்கம். இறைவனுடைய அங்கமாக உலகம். மூன்றாவது வாதி வருகிறார்கள். இவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவனால் படைக்கப்பட்ட உலகம். இறைவன் இருக்காது அவர் நம்புகிறார். அதனால இந்த வாதம் பண்ணுகிறார். உலகம்னு ஒண்ணு இருக்கு, அது இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்ததுன்றதுனாலதான் இந்த வாதங்கள்லாம் வருகிறது. உலகமும் இல்லை இறைவனும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா வாதமும் இல்லை. அப்படி ஒரு வாதம் இருக்கு, அஜாத வாதம். உலகமே கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கார். அப்ப அங்க வாதம் பண்றது வாய்ப்பே இல்லை. ஜாத என்றால் தோன்று, அஜாதம் தோன்றவே, உலகம் தோன்றவே, இறைவன் மட்டும்தான் இருக்கார், உலகமே இல்லை. அப்ப அங்கேயும் ஒரு வாதம் வருகிறது. உலகமே இல்லை என்றால் சொல்லுவோம் யாரு? சொல்லுவதும் உலகத்தினுடைய அங்கமா இருக்கிறவன், இருக்கக்கூடியவன் தானே. அப்ப அவனுக்கு எங்கிருந்து இந்த அறிவு வந்தது? உலகம் இல்லை. இல்லைன்னு சொல்லணும்னா இருக்கக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுகின்றானே. இந்த வாதம்லாம் வருகிறது. முதல் வாதம் பிருத்தக் சத்தா, தனித்தனியாக இறைவனும் உலகம். இறைவன் வேறு, உலகம். அப்ப என்ன ஆகும்னா, இறைவன் வேறு உலகம் வேறு அப்படின்னா, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவன் யார் என்கின்ற கேள்வி. இறைவன் வேறு உலகம் வேறு என்று சொன்னால், உலகம் தானாகவே இயங்குகிறதா என்று பார்த்தால், எந்த ஒரு வஸ்துவும் தனியாக சுயமாக இயங்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, உலகத்திற்கு என்று தனித்த இருப்புத்தன்மை கிடையாதுன்னு அடிக்கடி பார்க்கிறோம். அது ஜடம், அது சேத்தனத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும்.
அதனால பிரதக் சத்தாவும் நிராகரிக்கப்படுகிறது, அவயவவாதமும் நிராகரிக்கப்படுகிறது. மூன்றாவது சூன்யவாதம். இவர்கள் தான் பௌத்தர்கள், புத்த பிக்ஷுக்கள் எல்லாம் சூன்யத்தை, சூன்யம்தான் உண்மை. அசத்காரியவாதம், இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற உலகமானது வந்தது. உலகம் சூன்யம், சூன்யத்திலிருந்து உலகம் வந்தது. அதனாலே இல்லாத ஒன்று, சூன்யம் என்றால் இல்லை, இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத உலகம் வந்திருக்கிறது. சூன்யவாதம். அசத்காரியவாதம், இதுக்கு பேர் அசத். அசத் என்றால் இல்ல, இல்லாத ஒன்று. இல்லாத ஒன்றிலிருந்து கொடுத்த உதாரணம் முயல். இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற உலகம் அல்லது இல்லாத உலகம் கொண்டிருக்கிறது. இந்த உலகமும் அசத், இல்லாத ஒன்று. இது அவர்களுடைய வாதம், அசத்காரிய வாதம். இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலும், இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்றாலும், இரண்டுக்கும் ஒளிவிக்கக்கூடிய அல்லது சேத்தனா பொருள் ஒன்று. இது இல்லை அப்படின்னு சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு அறிவு வேணும். எதை பிரமாணத்தினாலே நீ இல்லைன்னு சொல்லுகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. எந்த அறிவை கொண்டு நீ இல்லைன்னு சொல்லுகிறாய், ஒரு கேள்வி வரும் அல்லவா? நாம ஏதோ ஒரு இடத்துக்கு போய்விட்டு வருகிறோம், அங்கே பலதரப்பட்ட பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு வருகிறோம், பல இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வருகிறோம். அப்போ நம்மை குறித்து விசாரிக்கக்கூடியவர்கள் நம்ம கேட்கிறார்கள், இந்த பொருளை அங்கே பார்த்தீர்களா, இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு அங்கே பார்த்தீர்களா, உங்களால் பார்க்க முடிக்குதா என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? நான் அந்த இடத்துக்கு போனேன், ஆனால் அங்கே அந்த பொருள் என்னால் பார்க்கப்படவில்லை, அங்கே இல்லை என்று தெரிகிறது. அப்போ அங்க இல்லை என்பதை நான் அந்த இடத்துக்கு போகாமல், என்னால் நேரடியாக பார்க்காமல் அங்கே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப நான் முன்னாடி பார்த்துருவோம், முன்னாடி பார்த்தவன் கேட்கிறார், அங்கே ஒரு பொருள் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இவர் சொல்றார், நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆனால் நான் பார்க்கிறேன். அவர் உடனே போட்டோ காட்டுறார், பாருங்கள் நீங்க போன இடத்துல நான் போயிருக்கிறேன், அங்கே இந்த பொருள் இருந்திருக்கிறது, இப்பொழுது ஏன் அங்கே அந்த பொருள் இல்லை? சரிதான் நீங்க சொல்லுவது, நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது நான் அங்கே இருந்திருக்கிறேன், அந்த பொருளை நான் பார்க்கவில்லை என்றால் அங்கே ஒரு அறிவு, பார்ப்பவனுடைய அறிவு என்பது இல்லாது போனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னு சொல்லணும்னாலும் அறிவு வேணும். இது இருக்கிறது, எந்த அறிவை கொண்டு இருக்குன்னு சொல்கிறாய் என்றால் அப்ப நாம சொல்றோம் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன், பிரத்யட்சமாக பார்க்கிறேன். சூன்யம், இல்லை, இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத உலகம் வந்தது அப்படின்னா, அப்ப இந்த உலகமானது நமக்கு என்ன பண்ணக்கூடாது? எந்த அனுபவத்தையும் கொடுக்கூடாது, இல்லாத அனுபவத்தை எதையும் கொடுக்கூடாது. ஆனா நமக்கு என்ன பண்றோம்? எல்லா அனுபவத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். உலகமே இல்லை என்றால் என்னுடைய காட்சிக்கு வரக்கூடாது, என்னோட அனுபவத்துக்கு வரவே கூடாது. முயல் கொம்பை போல, முயல் கொம்பு ஒன்று இல்லவே இல்லை, அசத். அப்ப நாம் என்ன சொல்லலாம்? அது அனுபவத்துக்கே இல்லை, என்னால் பார்க்கப்படவும் இல்லை, படிக்கப்படவும் இல்லை, கேட்கப்படவும் இல்லை. முயலுக்கு கொம்பு என்பது கிடையாது, அது அசத், இல்லை. ஆனால் உலகத்தை அப்படி நிராகரிச்சிடலாமா? இல்லை என்று என்றால் உலகத்தை அப்படி நிராகரிக்க முடியவில்லையே. காரணம், நான் உலகத்தோடு இருக்கிறேனே, உலகத்தினுடைய அனுபவங்கள் என்னை பாதிக்கிறதே. அப்ப இல்லைன்னு என்னால் ஒதுக்க முடியாது. உலகம் தோன்றவில்லை, இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத உலகம் சொல்ல முடியாது. அஸ்தி. அப்போ சூன்யம் என்பது அவர்களுடைய வாதம். என்ன, அவங்க
இதே வேதாந்த அறிவுதான் எடுத்துக்கொள்கிறார்கள், கடைசி வரைக்கும் வருகிறார்கள். தியானத்துல வரும்போது அங்கே அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்திதி வரைக்கும் வந்து விடுகிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எது ஒன்று இல்லை என்பதையும் இருக்கு என்பதையும் இல்லை இருக்கு என்பதையும் எது ஒன்று ஒழுக வைக்கிறதோ அந்த ஆத்மாதான் நான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு வராமல் நின்று விடுகிறார். இல்லை என்கின்ற வரைக்கும் வருகிறார்கள், ஒன்றுமே இல்லை. அப்ப அடுத்த கேள்வி, ஒன்றுமே இல்லை என்பதை யார் சொல்றார்? அவர் இருக்க வேண்டும் அல்லவா? அவரைத்தான் வேதம் உபனிஷம் சொல்கிறது, அவர்தான் சத் பரமாத்மா, அவர்தான் நான். இது சத்காரியவாதம். பௌத்தர்களுடைய வாதம் சத்காரியவாதம், அசத்காரியவாதம். சூன்யத்திலிருந்து உலகம், சூன்யமான உலகம். இன்னொருத்தர் வருகிறார் சத்காரியவாதம். இருக்கின்ற உலகத்திலிருந்து, இருக்கின்ற பிரம்மனிடத்திலிருந்துதான் இருக்கின்ற உலகம் வந்திருக்கிறது. பிரம்மனும் சத்தியம், ஜகத்தும் சத்தியம். இப்படியும் வாதம் பண்ணிருக்கிறார். சத்காரியவாதம். பிரம்மனும் சத்தியம், ஈஸ்வரனும் சத்தியம், உலகமும் சத்தியம். காரணம், சத்தியத்திலிருந்து சத்தியம் வந்திருக்கிறது. ஆகையினாலே சத்தியத்திலும் சத்தியத்தை பிரிக்க முடியாது. ஆகையினாலே ஈஸ்வரன் சத்தியம், ஜகத் சத்தியம். அதனால என்ன பண்ணணும்னா, ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த ஜகத் உண்மையானது. ஆகையினாலே இந்த உண்மையான உலகத்துல நல்ல சாப்பிடு, அனுபவி. காரணம், ஜெகத்தும் உண்மை. ஆனா என்ன குழப்பம் வந்துருக்குறான்னா, ஜெகத் உண்மை அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜெகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் உண்மையா இருக்கு, அதை நாம் ஏற்றுக்க தயாரா இருக்கு. அப்ப நாம உண்மைன்னு சொல்லலாம். ஜெகத்திலிருந்து வருகின்ற அத்தனையும் எப்படி ஈஸ்வரன் சத்தோ, உண்மையானவரோ, உலகமும் உண்மைன்னு சொல்லிட்டா, உண்மையான உலகத்திலிருந்து வருகின்ற அனுபவங்களும் உண்மை. எல்லா அனுபவங்களும் உண்மை. அதை எதையுமே நான் மாற்றுவதற்கோ, அதிலிருந்து விலகி ஓடுவதற்கோ, நீக்குவதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. எடுத்துப்போமே, பிறந்து வரும் காலத்திலேயே, நாம் பிறந்து வரும் காலத்திலேயே நம்முடைய உடம்புல ஒரு விதமான ஒரு அடையாளம் இருக்கிறது. தலையிலோ அல்லது முகத்திலோ அல்லது கையிலோ அல்லது உடம்புல வேற யாரும் அங்கங்களிலோ நமக்கு சில அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளமானது உடலோடு ஒட்டி பிறக்கிறது. அது நமக்கு பிரியமாக இருக்கலாம் அல்லது அப்பிரியமாக இருக்கலாம். இப்ப நாம் என்ன பண்றோம், இது என்னோட பிறக்கும் நேரத்திலேயே ஒட்டி கொண்டு வந்திருக்கிறது, அதனால இதை நான் நீக்க முடியாது, இதோடத்தான் வாழ்ந்தான் அப்படின்னு பண்றோம். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இது உண்மை, இது இப்படித்தான் இருக்கும். அதனால என்ன பண்றேன், இதை நான் மாற்றுவதற்கோ நீக்குவதற்கோ அல்லது அதை வெட்டி விடுவதற்கோ அதிலிருந்து நீங்குவதற்கோ முயற்சி இருக்கிறது. காரணம், இந்த அண்டத்திலே ஒன்றா இருக்கு. அதே போல உலகம் உண்மையானது, அழிவற்றதுன்னு சொல்லியாச்சுன்னா, உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா அனுபவங்களையும் உண்மையை இருக்கணும். அது மானமாக இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அப்பிரியமாக இருக்கலாம், அல்லது ஜெயமா இருக்கலாம், அஜயமாக இருக்கலாம், ரோகமா இருக்கலாம், யோகமா இருக்கலாம், போகமாக இருக்கலாம், வியோகமாக இருக்கலாம், எல்லாமே உண்மை. அப்ப ஏத்துன்னு போக வேண்டியதானே. ஆனா நாம என்ன சொல்றோம், இந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு, இது என்னை பாதிக்க கூடாது, என்னுடைய மனம் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், குதூகலமாக இருக்க வேண்டும்,
பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் இருக்க வேண்டும், சலனம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன் கேட்கிறோம்? அப்ப நாம தெரிந்தோ தெரியாமலோ இந்த அனுபவங்கள் எதுவும் என்னை பாதிக்க கூடாது என்றால், இந்த அனுபவங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை, இந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய உலகம் எனக்கு தேவையில்லை. காரணம், இந்த அனுபவங்கள் கொடுக்கின்ற உலகங்கள் அனைத்தும் அசத். அப்ப நான் எங்க போக ஆசைப்படுறேன்னா, மாறாத ஒன்றை நோக்கி போக ஆசைப்படுகிறேன். அந்த அனுபவத்தை நோக்கி நான் போக ஆசை. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், காரைக்குடிக்கு. ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் அழைத்திருந்தார்கள். போயிருந்தேன். காரைக்குடியிலிருந்து அமெரிக்காவிற்கு போய் வேலை பார்ப்பதற்காக போன குடும்பம் அங்கேயே குழந்தைகளை பெற்று வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது காரைக்குடியில். அதுல உஷ்ணமான காலத்துல மே மாதம் அந்த சமயத்திலே அந்த குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறது. இப்ப அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, இப்ப அந்த குழந்தைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சீதத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்து அதுல சுகம் கண்டு அந்த குழந்தைகளுக்கு இங்க வருகின்ற நேரத்திலே இந்த அனுபவமானது பொருளை இடிக்க ஆரம்பிக்கும், தகிக்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவம் அந்த குழந்தைகள் பிடிக்கல. அதனால என்ன பண்றோம்னா, தாத்தா பாட்டியினுடைய நிர்பந்தத்தினால, அப்பா அம்மாவுடைய நிர்பந்தத்தினால அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அந்த அறை முழுக்க ஏசி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணிருக்கு, ஏசி ஓடிக்கொண்டே இருக்கு, 24 hours ஓடிக்கொண்டே இருக்கு, அணைக்கவே இல்லை. இந்த குழந்தைகள் என்ன பண்ணிக்கிறது, தாத்தா பாட்டியினுடைய நிர்பந்தத்துக்காக அறையை விட்டு ஓடி வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில ஒரு 2 நிமிஷம் இருக்கிறது. அதுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிறைவு இல்லாத தன்மை. மறுபடியும் போய் அங்க உட்காந்து இப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும், இந்த அனுபவங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை. எந்த அனுபவம்னா, நிறைவான எந்த பாதிப்பும் இல்லாத சுகமான ஒரு அனுபவம். இப்ப அந்த குழந்தைகளுக்கு எது சுகம் அப்படின்னா, உஷ்ணத்திலிருந்து சீதமான நிலைக்கு போனால், குளிர்ச்சியான நிலைக்கு போனால் சுகம். உஷ்ணத்துக்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலேயே நான் அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். அதனால என்ன பண்றேன், அந்த நிலையிலிருந்து நான் சீதமான நிலைக்கு போய் இருந்து கொள்கிறேன், என்னை விட்டு விடு. இப்ப இந்த உதாரணம் புரிஞ்சுதுன்னா, நாமளும் என்ன பண்றோம், மனதை கொண்டு உலகம் சத் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆரம்பத்தில் உண்மை உண்மை உண்மை, உறவுகள் உண்மை, உறவிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் உண்மை, தேகம் உண்மை, தேகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவம் உண்மை, எல்லாம் உண்மை. நாம் பார்க்கின்ற அனுபவம் உண்மை, கேட்கின்ற அனுபவங்கள் உண்மை, வாழ்கின்ற அனுபவங்கள் உண்மை, சேர்த்து வைக்கக்கூடிய பொருள்கள் உண்மை, எல்லாம் உண்மை உண்மைன்னு சத்காரியம், எல்லாம் உண்மை உண்மைன்னு போகும். உண்மை 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 மாறாதது அப்படின்னு நினைச்சு போய் அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாம் உண்மையாதான் இருக்கணும். உண்மையானது என்றால் அது எப்படி இருக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கும், மாறாதது என்பதை கொடுக்கும், மாறுபடி என்று அனுபவத்தை கொடுக்கூடாது. ஆனா அங்கே போய்விட்டு நான் என்ன பண்றேன், வேற வழி இல்லாம ஓடி போறேன், இழுத்து கொண்டு போகிறது நிர்பந்தத்தின் காரணத்தினால். எப்படி இந்த குழந்தையை நிர்பந்தத்தின் காரணத்தினால் அழைத்துக் கொண்டு வந்தார்களோ, அதே போல நாம் என்ன பண்றோம், நிர்பந்தத்தின் காரணத்தினால வெளியுலகத்துக்கு ஓடுறோம். என்ன நிர்பந்தம், பையன் பிறந்து விட்டான், மனைவி வந்து விட்டால், அம்மா அப்பா இருக்கிறார்கள், சமூகம் இருக்கிறது, தானம் கொடுக்க வேண்டும், யஜ்ஞம் பண்ண வேண்டும், அது பண்ண வேண்டும். இந்த நிர்பந்தத்தின் காரணத்தினாலே ஜாதி நீதி குல கோத்திர நாம ரூப குண தோஷ இதெல்லாம் சேர்ந்து நிர்பந்தப்படுத்துகிறோம். ஆசிரமம் நிர்பந்தப்படுத்துகிறது, ஜாதி நிர்பந்தப்படுத்துகிறது, பிறப்பு நிர்பந்தப்படுத்துகிறது. எப்பொழுது சத் என்று சொல்லிவிட்டார், அந்த நிர்பந்தத்தினால ஓடுறோம். நம்ம யாரும் விருப்பப்பட்டு போல,
அறியாமையினாலே சத் என்று சொல்லிவிட்டு அதுதான் எனக்கு நிறைவே கொடுக்கும் நிர்பந்தத்தினால ஓடுறோம். அந்த ஓடி அதை கொடுத்து அனுபவத்தை மாற்றிக் கொள்வோம். எப்படா இதை விட்டு ஓடி போய் என்னுடைய அமைதியான ஆனந்தமான அந்த அனுபவத்தை பருகப் போகின்றேன். இந்த கேள்வி நாம கேட்கிறோமா இல்லையா? இந்த தேடுதல் நாம தொடர்ந்து வைக்கிறோமா இல்லையா? அப்ப ஏன் இந்த தேடுதல், இந்த கேள்வி நமக்கு வந்தது என்றால், இது சத்தாக இருந்தால் சத்தினுடைய மாறாத நிறைவான அனுபவத்தை அல்லவா கொடுக்க வேண்டும். ஆனா நாம் என்ன பார்க்கிறோம்? இது சத்தாக இல்லாததை நான் பார்க்கிறேன். ஆகினால எனக்கு சத்தினுடைய அனுபவங்களை பருக முடியவில்லை. அப்போ அடுத்த கேள்வி வருகிறது, அப்போ இது சத்து இல்லை என்றால் எனக்கு தோன்றக்கூடாது. அசத் என்றால் இது எனக்கு இந்த உலகத்தை தெரியக்கூடாது. சத் என்றால் சத்தினுடைய அனுபவத்தை கொடுக்கும். அப்ப இந்த உலகம் சத்தா அசத்தா? இந்த கேள்வி நமக்கு வருகிறது. இது உண்மையா பொய்யா? அல்லது இந்த உலகம் உண்மை பொய் இல்லை என்றால் யார் உண்மை? அவர் யார்? அவருக்கு இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது நான்காவது சத்காரியவாதம். நான்காவது. முதல்ல என்ன பார்த்தோம்? பிருதக் சத்தா, தனி ஈஸ்வரன் வேறு, உலகம் வேறு. இரண்டாவது அவயவவாதம், இறைவனுடைய அங்கமாக உலகம் இருக்கு. மூன்றாவது என்ன பார்த்தோம்? சூன்யவாதம், உலகமே இல்லை, அசத்திலிருந்து அசத்தம். நான்காவது சத்காரியவாதம், உலகம் உண்மை. இப்படிலாம் வாதம் பண்ணிருக்கிறார். ஐந்தாவது வருகிறார்கள் ஸ்வபாவவாதம். சுபாவமா இருக்கு சார், அது இருக்கு, உலகம் இருக்கு, சுபாவமா இருக்கு. தானா தோன்றியது உலகம், தானா தோன்றியிருக்கு. யாரும் அதை தோற்றுவிக்கவில்லை, தானாக தோன்றியிருக்கிறது. என்ன அர்த்தம்டான்னா, அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானாக தோன்றியிருக்கிறது. ஸ்வபாவவாதம். இப்படி பலதரப்பட்ட வாதங்கள் சுபாவமாக தோன்றியிருக்கிறது. இன்னும் சில பேர் வாதம் பண்ணுகிறார்கள். இன்னும் பல வாதங்கள் இருக்கு. ஆறாவது ஒருத்தர் வர, அவர் வாதம் பண்றார். என்னடான்னா, நையாயிக்கர்கள் என்கின்ற ஒருத்தர், நையாயிக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருந்திருக்கிறார். அவர்களுடைய வாதம், அவர் என்ன சொல்கிறார் என்றால், பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்மமான அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜகத்தை ஆரம்பித்திருக்கிறது. பகவான் உலகத்தை தோற்றுவிக்கல. பகவான் உலகத்திலே பரிணாமத்தும் வரவில்லை. அப்ப யாரா காரணம்னா, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பரம அணுக்களாக மாறி அதுதான் இந்த உலகமாக தோன்றியிருக்கிறது. அவற்றில்தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகமாக தோன்றியிருக்கின்றன. இது ஒரு சாரம். பரம அணுக்கள், அதை பத்தின டிபேட் எல்லாம், இதெல்லாம் முதல்ல வாதத்தை பார்க்கிறோம். அப்புறம் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கப்படாது. ரொம்ப அழகான பதில் வருகிறது. அதை பார்த்து விட்டு இந்த பாடலுக்குள்ள போனோம் என்றால் ரொம்ப அழகா புரியும். பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜெகதிதம். அணுக்களில் இருந்துதான் உலகம். காரணம் என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? பிரபஞ்சத்திற்கு ஆத்மா காரணமாக ஆகவே முடியாது. காரணம், ஆத்மாவிடத்திலே பிரபஞ்சம் இல்லை. இதான் அவர்களுடைய வாதம். ஆத்மாவிடத்திலே பிரபஞ்சம் இல்லை. இல்லாத ஒன்று எப்படி வர முடியும்? ஆத்மாட்ட பிரபஞ்சம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நிறைய கேள்வியெல்லாம் ஒரு ஆத்மாட்ட பிரபஞ்சம் இல்லை.
அப்படின்னா இருக்குன்னு ஒருவேளை சொல்லிட்டா ஆத்மாட்ட பிரபஞ்சம் இருந்தது, ஆயினாலே தான் உலகம் வந்தது அப்படின்னா நம்ம உடனடியா பிடிச்சிருவோம். பாத்தியா, இறைவன் தான் உலகம் வந்திருக்கு, இறைவன் தான் இந்த உலகத்துக்கு காரணம், நான் துன்பப்படுறதுக்கும் காரணம் அவர். அப்ப இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தை படைப்பதற்கு இறைவன் தேவையா? குறைபாட்டோடு கூடிய உலகத்தை படைப்பதற்கு இறைவன் தேவையா? அவர் எதுக்கு நாம் வழிபட வேண்டும்? ஆரம்ப காலகட்டத்துல பையனுக்கு அறிவு வளராத போது, மனதுல விருத்திகள் இல்லாத போது அவனுக்கு பெரிய நிதர்சனமான ஆதர்ஷ புருஷன் யாரா இருப்பான்னா அப்பா. எப்ப அறிவு வளர ஆரம்பிக்கிறதோ, மனம் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறதோ, உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றானோ, அப்பொழுது முதல்ல அவனுக்கு தெரிகிறது உலகத்தையே எங்க அப்பா தான் உண்டார். எல்லா அப்பனுக்கும் அறிவுக்கு எங்க அப்பனுக்கு தான் அறிவு. இதே போல் நாம திட்ட ஆரம்பிச்சோம் பகவான. உலகத்தை இறைவன் படைத்தான், உலகத்துக்கு காரணம் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டா உடனடியா நாம் என்ன பண்ணுவோம்? பேர்பட்ட ஒரு முட்டாள் இந்த உலகத்தை படைச்சிருக்கானே, இவனை போய் இறைவன் எதிர்த்து நான் வழிபட வேண்டும், இவ்வளவு வியாதியோடும் கஷ்டத்தோடும் குறைபாட்டோடும் உலகத்தை படைத்திருக்கிறாரே, என்னடா அந்த பையனுக்கு போவோம் அப்பா மேல, இப்படி என்னை படைச்சிட்டானே எங்க அப்பா, இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக படைத்து விட்டார். அதே போல நாமளும் இறைவனை திட்ட ஆரம்பிச்சோம். என்னை எதிர்த்து இறைவன் படைத்தார், குறைபாட்டோடு கூட என்னை படைச்சிருக்கணும் அவசியமே இல்லை. இவர்களுடைய வாதம் பிரபஞ்சமானது பரமாத்மாவிடத்திலே இல்லை, பரமாத்மாவும் காரணம் கிடையாது. ஏன் காரணம் கிடையாதுன்னா, பரமாத்மா உலகத்துக்கு காரணம் என்று சொல்லிட்டா பரமாத்மாவுடைய லட்சணங்கள் எல்லாம் உலகத்தில் நம்ம பார்க்கணும். ஆனா என்ன பார்க்கிறோம்? உலகத்திடத்திலே பரமாத்மா லட்சணம் எதுவும் அப்படின்னா என்ன தந்தானா, பரமாத்மாவுடைய லட்சணம் உலகத்திடத்துல கிடையாது அப்படின்னா, பரமாத்மா நிர்குணஸ்வரூபி, அழிவற்றவர், அவிநாசி, நிர்விகாரி. ஆனா உலகத்துல என்ன பார்க்கிறோம்? விகாரத்தை, மாறுபடுகின்ற தன்மையை பார்க்கிறோம், அழிகின்ற தன்மையை பார்க்கிறோம், உற்பத்தி ஆகின்ற தன்மையை பார்க்கிறோம். அப்ப இந்த குறைபாடு எல்லாம் வந்துடும். யாருக்கே? இறைவனுக்கு வந்து. உலகமானது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது, இறைவனிடத்திலே உலகம் இருந்தது, அந்த காரணத்திலிருந்துதான் இந்த காரியம் வந்திருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? இந்த காரிய காரண தன்மைகள், அந்த தோஷம் வந்துடும். காரியங்கள் அனைத்தும் காரணத்திலே இருந்தது, காரணத்திலிருந்துதான் காரியம் வந்திருக்கு. அதனாலே இறைவனும் அழியக்கூடியவர் தான், மாறக்கூடியவர் தான், குறைபாடு உடையவர் தான். அதனால இறைவனிடத்திலிருந்து உலகம் வரவில்லை, இறைவனும் அதற்கு காரணமும் கிடையாது. ரொம்ப அழகான விசாரம். இறைவன் அதற்கு காரணமும் அல்ல. அப்ப யாரெல்லாம் காரணம்? இவருடைய வாதம், நையாயிகளுடைய வாதம் என்னடான்னா, இறைவனிடத்திலிருந்து உலகம் வரவில்லை, இறைவன் அதற்கு காரணம் இல்லை. காரணம் என்னவென்றால் இறைவன் உலகத்துக்கு காரணம் சொல்லிட்டா அப்ப என்ன ஆகுதுன்னா, உலகமானது தோன்றி எப்படி வளர்ச்சி பரிணாமம் அடைகின்றதோ அதே போல இறைவனும் பரிணாமம் அடைய வேண்டிய தன்மைக்கு வந்து. ஆரம்பத்துல பால் இருந்தது, பிறகு பாலானது உருமாறி எப்படி நெய்யாக மாறிவிட்டதோ, பரிணாமம் அடைந்து விட்டதோ, மாற்றங்கள் அடைந்து விட்டதோ, அதே போல ஆரம்பத்துல இறைவன் இருந்தா இறைவனுக்கு இந்த உலகம் வந்தது. என்ன ஆயிடுச்சானா, இறைவன் பரிணாமம் அடைந்து ஜீவனாக மாறிவிட்டார், பத்த புருஷனாக மாறிவிட்டார், பந்தப்பட்டு விட்டார். ஆயனாலே இறைவன் முன்னாடி இருந்தால் இப்பொழுது இறைவன் இல்லை, உலகம் இருக்கிறது, ஜீவராசியில் இருக்கிறார்கள். இறைவன் பரிணாமம் அடைந்து இங்கே வந்து விட்டார், பந்த புருஷனாக இருக்கிறார்.
இந்த தோஷம் வந்துடும். அப்ப இறைவனும் பத்த புருஷன்னா எதற்கு அப்பேற்பட்ட என்னை போல பத்த புருஷன் எதற்கு நான் நினைக்கணும்? அவர் நினைப்பதனால எனக்கு எப்படி பந்தம் போகும்? பந்தப்பட்டவனோட போய் நான் இருக்கிறதே எனக்கு பந்தம் போக மாட்டாங்க. துன்பத்தோட இருக்கக்கூடியவரோட போய் நான் உட்காந்து எனக்கு துன்பம் வராம என்ன போகும்? அதே போல இறைவனும் பந்தப்பட்டவர். அப்ப நானும் பந்தப்பட்டவன். பந்தப்பட்டவன் இன்னொரு பந்தப்பட்டவன் கூட எனக்கு பந்தத்துக்கு உள்ள ஒரு கேட்க முடியாது. அதனால இறைவன் காரியமும் அல்ல, இறைவன் காரணமும் அல்ல, இறைவன் மாறுபடுவதும் இல்லை. யாரெல்லாம் காரணம்? மரண அணுக்கள். இது அவர்களுடைய வாதம். இன்னொருத்தர் சொல்கிறார்கள், இன்னொரு வாதம், இன்னொரு மதத்திலிருந்து ஒருத்தர் வருகிறார்கள். அவர் சொல்கிறார்கள் 3 குணங்கள் தான் காரணம். 3 குணங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை பிரதானம். 3 குணங்கள் தான் பிரதானமாக இருந்து ஜகத்தை மாறுதல் அடைய வைக்கிறது. உலகத்தினுடைய எல்லா மாற்றத்துக்கு காரணம் யாரு? 3 குணங்களே. 3 குணங்கள் தான் உலகமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. தானாக 3 குணங்கள் என்ன பண்ணிவிட்டது? உலகமாக மாறி இருக்கிறது. இந்த உலகமானது ஈஸ்வரனிடத்திலே இல்லை. இது சாங்கியர்களுடைய வாதம். சாங்கியர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஈஸ்வரன் வேறு, ஜகத் வேறு. இது அவர்களுடைய வாதம். ஈஸ்வரன் வேறு, ஜகத் வேறு. 3 குணங்கள் தானாகவே தன்னை தோற்றுவித்துக் கொண்டது. ஈஸ்வரனுடைய துணை இல்லாமல், ஈஸ்வரனுடைய துணை இல்லாமல் தானாகவே 3 குணங்கள் தன்னை தோற்றுவித்துக் கொண்டன. இவ்வளவு வாதம் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் என்ன பண்றார்? படிப்படியாக பதில் கொடுப்பதற்காகத்தான் இந்த பாடலானது வருகிறது. ஈஸ்வரனுக்கும் இந்த ஜகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தோம்? சத்திய மித்யா சம்பந்தம்னு பார்த்தோம். அதே போல ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? அதே சம்பந்தம் தான், சத்திய மித்யா சம்பந்தம். இப்ப இவருடைய எல்லாருடைய வாதமும் பாத்தீங்கன்னா சூன்யவாதி, நையாயிகளுடைய வாதம், அதே போல சாங்கியர்களுடைய வாதம், அசத்காரியவாதம், சத்காரியவாதம், பிருத்தக் சத்தாவாதம், விதவிதமானவர்கள் செய்யக்கூடிய வாதம். எல்லாத்திலுமே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? கடைசியில ஜகத் சிருஷ்டம், இதுதான் அவர்களுடைய வாதம். உலகமானது படைக்கப்பட்டது, உலகமானது ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது, அல்லது உலகமானது பரம் அணுக்களால் படைக்கப்பட்டது, அல்லது 3 குணத்தால் படைக்கப்பட்டது. இது அவர்களுடைய வாதம். 3 குணத்தாலேயோ பஞ்சபூதங்களாலேயோ அல்லது பரிணாமவாதம் ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறி வந்தது. இப்படி படைக்கப்பட்டது. அப்ப உலகத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? படைக்கப்பட்டது. அப்ப உலகமானது சத்தியம் ஏற்றுக்கொள்கிறார். உலகம் உண்மை, ஈஸ்வரன் உண்மை, உலகம் உண்மை. அதனால்தான் இந்த வாதத்தெல்லாம் கேட்டுட்டுதான் அத்வைதத்துல வரும்போது அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்கள்? ஜகத் சிருஷ்டம் அல்ல, ஜகத் கல்பிதம். இந்த வார்த்தையை இந்த பாடல்ல பயன்படுத்துறார். ஜகத் கல்பிதம்,
சிருஷ்டம் அல்ல, தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, அது வெறும் தோற்றமே. கல்பிதம் என்றால் ஜஸ்ட் இமேஜினேஷன். மேஜிக், இமேஜின், இமேஜினேஷன், இதெல்லாம் இந்த உதாரணம் எல்லாம் இந்த பாடல கொடுக்குறாங்க. இமேஜின் வெறும் தோட்டம். அப்ப இங்க ஜெகத் ந சிஷ்டம், ஜெகத் கல்பிதம். ஜெகத் என்பது உன்னிடத்திலே தோற்றுவிக்கப்பட்டு பார்க்கப்படுகிறதை தவிர அது உண்மையான தோற்றம் அல்ல. இது முதல்ல புரியும். ஜெகத் எப்போது சிருஷ்டம் சொல்லிட்டோமோ, ஜெகத்தானது படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப நமக்கு பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாம் வருகிறது, வாதம் எல்லாம் வருகிறது. எதற்காக படைக்க வேண்டும், ஏன் படைக்க வேண்டும்? இங்கே படைப்பு என்பது உண்மை அல்ல, பரப்பாடிதான் உண்மை. இதுதான் இங்க நமக்கு வேதாந்தம் சொல்ல வரக்கூடிய முக்கியமான கருத்து. படைப்பாளி உண்மை, படைப்பு என்பது கல்பிதம். இப்ப நம்மள்ட நிறைய உதாரணங்களை பார்க்கணும். எத்தனையோ முறை நாம் பலதரப்பட்ட படைப்புகளை படைக்கிறோம். அதெல்லாம் கடைசியில் நமக்கு என்ன தெரிகிறது? அது படைக்கப்பட்டவை படைப்பு அல்ல, வெறும் தோற்றமே என்பது புரியும். திருமூலர் ரொம்ப அழகான மந்திரத்தை வச்சிருக்காங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. நம்மை விருந்துக்கு அழைக்கிறார்கள் வீட்டுக்கு, நம்முடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களுடைய வீட்டுக்கோ நம்மை விருந்துக்கு அழைக்கிறார்கள், மதிய விருந்திற்கு நாம் போகிறோம். போகின்ற நேரத்திலே நாம் நிறைய பழங்கள் எல்லாம், இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நினைவு பரிசு எல்லாம் வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது நமக்கு நம் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டேபிள்ல அழகாக கண்ணை பறிக்கின்ற, நாவிலே ஜலம் வருகின்ற, பசியை தூண்டக்கூடிய பச்சை திராட்சை பழம் வைக்கப்படும். நாம என்ன பண்றோம்? அந்த வீட்டு காலத்தை எனக்கு இந்த திராட்சை கிடைக்குமா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்கணும் தோணுகிறது. ஆனால் சங்கோஷப்படுகிறோம். எங்கேயும் கேட்டால் மற்ற என்ன நினைத்துக் கொள்வார்களோ. இருந்தாலும் அந்த கண் பாதை முழுக்க அந்த பச்சை திராட்சையிலேயே நாம் திரும்ப திரும்ப அதை பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருப்பது இருக்கின்ற காட்சியை பார்த்து விட்டு அந்த வீட்டினுடைய மனிதர் சொல்லிட்டார், என்ன பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அங்கே? இல்ல, இந்த பச்சை திராட்சை ரொம்ப அழகா இருக்கிறது, எந்த மாநிலத்திலிருந்து வாங்கினீர்கள், என்ன விலை கொடுத்து வாங்கினீர்கள்? அவர் உடனே சிரிக்கிறார். சிரித்து விட்டு சொல்றார், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திராட்சையை போன்று இருக்கின்ற உயிரில்லாத பிளாஸ்டிக்காக ஆன ஒரு தோற்றம். இப்ப நமக்கு நம்பவே முடியல. இது உண்மை அல்ல, உண்மை அல்ல. நான் பார்க்கிறேனே. பார்ப்பதனாலேயே பார்க்கப்படுகின்ற பொருள் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப நமக்கு அது உண்மையா இல்லையா என்பதை கண் பார்க்கிறது, உண்மையாக தெரிவதை போல. ஆனால் அது உண்மை அல்ல என்று நமக்கு புரியும் என்றால் என்ன பண்றார்? உடனடியாக அந்த பொருளை எடுத்து நம்ம கையில கொடுத்து பாருங்கள், இது வெறும் பிளாஸ்டிக் தான். எப்பொழுது நமக்கு உண்மையாக தெரிந்த ஒரு அறிவு
ஒரு தோற்றம். இன்னொரு அறிவை கொண்டு நம்முடைய தோற்றத்தோடு கூடிய நம்மால் கற்பிக்கப்பட்ட அந்த அறிவை நீக்கியதோ. அதே போல இந்த வாதங்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னா நம்முடைய அறிவிலே தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய கற்பனையா